முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் பெருமை கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த முன்னெடுப்புக்கான அறிவிப்பை சட்ட முன்வடிவா தாக்கல் செஞ்ச மறுநாள் சகோதரர் பேராசிரியர் தீபக்நாதன் அவர்களும் மற்ற மாற்றுத்திறனாளி தோழர்களும் வந்து என்னை சந்திச்சாங்க. சந்திச்சப்போ ஆற தழுவி கொண்ட போது அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதா நான் நினைச்சப்போ. அதனால தான் சொல்றேன், டிசம்பர் 3ஆம் நாள் அந்த நாளை உலக மாற்றுத்திறனாளிகளாக நாளை அறிவிச்சு கொண்டாடுகிற ஐநா அமைப்புக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெருமைப்படும். முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. தண்ணி வருது, டெஃபினட்டா வந்து பார்க்கணும் சார். நான் உங்களை வந்து பார்க்கணும், உங்களை கட்டி பிடிக்கணும், எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படிங்கிறது நம்முடைய முதுமொழி. இது அந்த முதுமொழியை இது உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக்நாதன் தலைமையில் மாற்றுத்திறனாளி தோழர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க. 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும். கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லேயே இதனால மரியாதை கிடைக்கும். அவர் சொன்னார், என்னை சந்திக்க வந்தவங்க தீபக் சொன்னார், இந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி சாதனைகள்லேயே இதுதான் டாப் அப்படின்னு நிகழ்ச்சியோடு பேசினாங்க. சட்டமன்றத்துடைய பார்வையாளர் மன்றத்திலிருந்து இதையெல்லாம் காண்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சார், தேங்க் யூ so much ஸ்டாலின் சார், we love you சார். கடந்த வாரம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமனம் செய்வதற்கான அந்த சட்ட முன்வடிவை இந்த அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள். தொடக்கம் அதுக்கான முதல் புள்ளி வச்சது நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக உள்ளனர். இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கின்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தலைவர் கொடுத்தாரோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளாக உயர்த்தும் பொழுது சரியான இடத்தில் வைத்து இவர்களை அணுக வசதியாக இருக்கும் என்பதை அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இதற்காக இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் முதலமைச்சர் அவர்களை என்னையும் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க. அவர்கள் சொன்ன வாக்கியம், இத்தனை நாட்களாக கேட்கும் இடத்தில் இருந்த நாங்கள் முதலாக கொடுக்கும் இடத்திற்கு வரப்போகிறோம் என்று அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உடையார் முன் இல்லார் போல் நின்றிருந்தவர்கள் கேட்கின்ற இடத்துல இருந்தவங்க கொடுக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எம்பவர்மெண்ட்.
செயல் தலைவர்ல இருந்து தலைவராக பதவியேற்ற அன்னைக்கு அவருடைய பேச்சுல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்குமான சமூக நீதி அரசியலை அடுத்தடுத்து கொண்டு போவேனார். 100 ஆண்டு காலம் சட்டமன்றம் சொல்லி இருந்து இல்லையா, அன்னைக்கு 100ஆண்டு விழாவில் அன்னைக்கு பேசும் பொழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திருநங்கைகளுக்கான அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க. செயல், அந்த செயலின் வடிவம்தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள். நெஞ்சார்ந்த செம்மாந்த மகிழ்ச்சியான உரிமை குரலோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடன் திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி நிர்வாகிகள் சந்தித்தனர். திமுக மாற்றுத்திறனாளிகள் அணியின் செயலாளராக நியமிக்கப்பட்ட TMN தீபக் உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை டிசம்பர் 3 இயக்கத்தின் நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தனர். திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அணியை உருவாக்கி அரசியல் களத்தில் அங்கீகாரம் அளித்த திமுக தலைவருக்கு நன்றி தெரிவித்தனர் மாற்றுத்திறனாளிகள். சூரிய வெளிச்சம் பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏழை சொல் அம்பலம் ஏறும் என்பதை திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்.